அடுத்து இடம்பெறவிருப்பது எம்முடைய ஸ்டேஜ் டிவி எதிர்பார்ப்பது என்ன என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் வழங்குமாறு ஸ்டேஜ் டிவியினுடைய மாணவர் அணி பொறுப்பாளர் சகோதரர் ரெமாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆளுக்கால் வராங்க, ஒரு 45 நிமிஷம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என் எஜெண்டாலேயும் ஒரு 30 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பயப்பட வேணும், ஒரு 3 இல்லாட்டி 4 மினிட்ஸோடு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா ப்ரோக்ராம் நாங்கள் 5:30க்கு முதல் முடிக்கணும் மேக்ஸிமம். அதனால் எவ்வளோ குயிக்காக சொல்லிடணுமோ அவ்வளோ குயிக்காக சொல்லி முடிக்கிறோம். ஸ்டேஜ் டிவி ஏற்கனவே நாங்கள் விளங்கப்படுத்த மாதிரி இது ஒரு யூடியூப் சேனல். அதாவது சோஷியல் மீடியாக்களை கொண்டு அதில் அடித்தளமிட்டு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சேனல் ஸ்டேஜ் டிவி என்பது. ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் சம்மந்தமான சேனல்களை நாங்கள் வந்து இதாக்குவோம். இதுவரைக்கும் நாங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து மாணவர்களை கொண்டு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் குறிப்பாக சொல்கிறோன்னா வந்து மாபா அல்லஷமா வித்தியாலயம், தியாரி அல் அசார், அக்குரோன ஜாயிரா, புத்தளம் விருதோடைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 21 ஸ்கூலுக்கு மேலே நாங்கள் வந்து ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறோம் மாணவர்களுக்கான. அதுபோலும் பாடசாலை ஆசிரியர்களுக்கான ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆதியா டீச்சர்ஸ் மக்களை செய்யக்கூடிய முதல் ப்ரோக்ராம் இது. தனியான ஒரு முறையில் எங்கள் இஸ்லாம் டீச்சர்ஸ்களுக்கு மட்டும் ஒரு ப்ரோக்ராம் இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். அப்போ இந்த ஸ்டேஜ் டிவி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னால் வந்து எங்களுடைய மாணவ சமுதாயமும் சரி எமது சமுதாயமும் சரி ஒரு நேரான பாதையில் ஒரு ஒழுங்கான பாதையில் முன்னுக்கு வரணும். ஏன்றால் ஒரு மாணவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடித்தளமிட்டால் தான் அந்த சமுதாயம் முன்னேறக்கூடிய வழி இருக்கின்றது. அப்போது மாணவ சமுதாயம் சீராக அமைய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும், ஏழமாய் டீச்சர்ஸ் என்ன செய்யணும் என்றால் வந்து நாங்கள் ஒழுங்கான ஒரு பாதை, ஒரு ரோட், ஒரு இதாட்ட அவங்களை காட்டி விட்டால் தான் அவங்க ஒழுங்கான பாதையில் போவாங்க. அப்போ எங்களை சம்மந்தமாக நாங்கள் வந்து இந்த செமினார்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, மேலதிகமாக நிறைய ப்ரோக்ராம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்கிறோம் வந்து ஓ லெவலுக்கு கிளாஸஸ் செமினார்ஸ் வேறையாக போவோம், ஏ லெவல் கிளாஸஸ், அது சம்மந்தமாக நாங்கள் வந்து எல்லா கிளாஸும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் சொல்கிறதா இருந்தால் இதுவரைக்கும் செய்யப்பட்ட எந்த ப்ரோக்ராமும் நாங்கள் வந்து எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் எடுக்காமல் தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் ஸ்டேஜ் டிவின்னு ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தில் எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாமல் சில சங்கங்கள் சில அசோசியேஷன் நடக்கும், ஒரு பேரை போடுவாங்க, எல்லா இடத்துலையும் டொனேஷனை வாங்குவாங்க செய்வாங்க. நிறைய கேள்விகள் வரும், இவங்க இப்படி ஒன்று செய்கிறதா பின்னுக்கு நல்லா அடிக்கிறாங்க லைக்கும். வளமையாக எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒருத்தன் சமூக சேவை செய்யக்கூடிய ஆளாக வந்தால் முதலாவது அவங்க அடிப்படுவது அங்கே தான், அவனை அப்படி தான் அடிப்பாங்க. அதனால் வந்து நாங்கள் எங்களுடைய தெளிவை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம்லேயும் நாங்கள் எந்த ஸ்பான்சர்ஷிப்பையும் வந்து நாங்கள் பெற்றதில்லை. அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பை பெற்று தான் செய்யணும் என்ற அவசியத்திலையும் இதுவரை நாங்கள் இல்லை. தனிப்பட்ட முறையில் எங்களோட நிறுவனம் தான் எத்தனையோ ப்ரோக்ராமாக இருக்கலாம். நாங்கள் குறிப்பிட்ட தொடர்ந்து 7 days ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சுருக்கோம். 4 தினம் தொடர்ச்சியாக ஒரு 3 வருடம் நாங்கள் நினைக்கிற மாதிரி மாணவர்களுக்கான ஒரு 7 days ப்ரோக்ராம் தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அது போன்று 4வது ரீதியில் வந்து நாங்கள் நிறைய இடத்துல வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நாங்கள் முக்கியமாக சொல்லணும், இந்த இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஸ்பான்சர்ஷிப் எடுத்ததுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் மட்டும் நாங்களும் கம்பா டிஸ்ட்ரிக்ட் ஆதியா ஃபெடரேஷன் சேர்ந்து செஞ்சுக்கிற ப்ரோக்ராம் இது தான் முதல் தடவையாக. அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் சார்பாக பகல் உணவுக்கானது மொத்தமாக எங்களுக்கு பிரச்சனை ஓகே அமௌண்ட் வந்து எங்களுக்கு 1 லட்சம் வந்து கம்பா ஆதியா ஃபெடரேஷனால் இந்த ப்ரோக்ராமுக்கு தந்திக்கிறாங்க. பட்ஜெட் வந்து வேறு லெவல் பட்ஜெட், அது நாங்கள் பட்ஜெட்டை பற்றி பேச விரும்பல. ஆதியா ஃபெடரேஷனில் வந்து எங்களுக்கு 1 லட்சம் தந்திக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. மேலதிக பட்ஜெட் வந்து எங்கள் ஸ்டேஜ் செஞ்சு இது தான் நாங்கள் இணைஞ்சு செஞ்ச ப்ரோக்ராம். பொதுவாக நாங்கள் இணைஞ்சு செய்கிறது இல்லை, ஆனால் இதுதான் இணைஞ்சு செய்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சுருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து ஏதாவது நன்மைக்குரிய விஷயங்கள் அமையும் என்று. அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வந்திருக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய அனைவர்களும் எல்லாம் எங்கள் டிகிரி ஹோல்டர்ஸ் செய்கிறாங்க, மௌலவி செய்கிறாங்க, தனியாக இன்ஸ்டியூட் செய்யக்கூடியவங்க, எல்லாம் ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கக்கூடியவங்க. இந்த சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்டில் தான் உண்மைக்குமே நாங்கள் ப்ரோக்ராம் வந்து மேனேஜ் பண்ணி செஞ்சு கொண்டு போவோம். ஏதாவது ஸ்கூலில் பாடசாலைகள் எங்கள் கூப்பிட்டாங்கண்டா பெரும்பாலும் வந்து நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டேயில் தான் செய்வோம். ஏற்கனவே நான் கூப்பிட்டவங்களும் சொல்லியிருக்கிறோம். எங்களோட சமுதாயத்துக்கு எங்கள் நிறுவனத்தால் என்ன செய்ய முடியுமோ எங்கள் இயன்ற அளவு கட்டாயமாக நாங்கள் செஞ்சு தருவோம். உங்களை நான் இதோட பேச்சை நிப்பாற்றேன். ஏன்னா உங்களோட ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கும். நார்மலாக வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சேன்னு சொன்னால் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் விங்ஸ் குரூப் தான் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் டீச்சர்ஸ் விங்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். எங்களோட ஐடியா ஒன்று இருக்குன்னா கம்பா டிஸ்ட்டை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் விங்ஸ் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணி அதில் தேவையான வந்து அட்மின் ஒன்லியோ இப்படியோ நாங்கள் ஒரு ஐடியாஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்டோட
ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி கம்பா டிஸ்ட்ரிக்ட் என்ன தேவையோ உங்களுக்கு ஏழமா ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட நிறுவனத்தால் நாங்கள் எங்களுக்கு எந்த அளவு இயலுமான அளவு எங்களுக்கு முடியுமோ எங்களுடைய உதவிகளை நாங்கள் அதுக்கான மேற்கொள்ளுவோம் என்ற சொல்லிக்கொண்டோம். உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்மிக்கு கட்டாயமான ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். சரியில்லையா சரின்னு எழுதுங்க, மொக்கையா மொக்கன்னு எழுதுங்க. ஏன்னா நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளணும். எங்களோட பேச்சு வழக்க நான் எங்களை திருத்தி கொண்டால் தான் அடுத்த நிகழ்ச்சி வந்து சிறப்பான நிகழ்ச்சியாக அமையும். இல்லாட்டி இதே நாங்கள் பேசி இதே நீங்கள் கேட்டு திரும்ப இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பேசி இதே நாங்கள் பேசின்னு சொன்னால் வந்து ஒரு அர்த்தம் இல்லாததாக இருக்கும். எப்போதும் ஒரு அர்த்தத்துடையதாக இருக்கணும். கூடி விடைபெறுகின்றேன். ஜஸாக் அல்லாஹ்.